வணக்கம் மக்களே, நான் பிரபு. நீங்க பாக்குறது Gypsy Group யூடியூப் சேனல். கொரோனா வந்தாலும் வந்துச்சுங்க, என்னோட டிராவல் பிளான் எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ டிராவல் ரிலேட்டடா எதுவும் வீடியோ போட முடியல. ஸோ இந்த டைம் நம்ம டிராவல் ரிலேட்டடா இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்கலாம், அதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதோட ஒரு பகுதியாக தான் இந்தியாவுக்குள்ள டிராவல் பண்றது. அதாவது சென்னையில இருந்து ஒரு மும்பை போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபிளைட்ல ஏறதுல இருந்து இறங்குற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனல் இருந்த அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நிறைய பேருக்கு விமானத்துல போறது ரொம்ப பிடிக்குங்க. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல ஃபிளைட் போறப்ப டாட்டாலாம் காட்டியிருப்போம், ரொம்ப அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஆனா இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட சப்ஸ்கிரைபர் கூட ஃபிளைட்ல நான் வந்து சென்னையில இருந்து பெங்களூர் போனோம், பாஸ்போர்ட் எல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரிலாம் டீட்டெயில் கேட்டாங்க. என்னென்ன ப்ரொசீஜர் வந்து உள்ள ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல என்ன பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி வாங்க பார்ப்போம். முதல்ல நீங்க ஃபிளைட்ல போனோம்னா கண்டிப்பா டிக்கெட் புக் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சென்னையில இருக்கேன், சென்னையில ஏதாவது நான் மும்பை போறேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபிளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணி ஆகணும். ஃபிளைட் புக் பண்றது எப்படி, சீப்பா புக் பண்றது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ வரையும் யாரும் பார்க்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க, அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம பாத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம லக்கேஜ் வந்து ப்ராப்பரா பேக் பண்ணிருங்க. டிராவலுக்கு ஒரு நாள் முன்னாடியோ இல்ல 2 நாள் முன்னாடியோ நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா அன்னைக்கு நீங்க பேக் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா ஒரு கன்ஃபியூஷன் மைண்டா இருக்கும். அதனால இந்த லக்கேஜ்லாம் கொஞ்சம் முன்னாடி பேக் பண்ணிருங்க. ஃபிளைட்ல எப்படி லக்கேஜ் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, 15 kg வந்து செக்இன் பேக்கேஜ்லையும் 7 kg வந்து ஹேண்ட் லக்கேஜ்லையும் கொடுப்பாங்க. செக்இன் பேக்கேஜ் வந்து ஃபிளைட்டுக்குள்ள போயிருங்க, ஹேண்ட் லக்கேஜ் வந்து நீங்க டிராவல் பண்றப்ப கூடயே கொண்டுட்டு போகலாம். இந்த 2 பேக்லயும் வந்து பாத்தீங்கன்னா கூர்மையான பொருளை எதையுமே கொண்டு போயிடாதீங்க. அதாவது கத்தி, அருவா அது மாதிரிலாம் கொண்டு போயிடாதீங்க. அப்புறம் வேற ஏதாவது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள் அதையுமே கொண்டு போயிடாதீங்க. அதாவது கிராக்கர்ஸ்லாம் கொண்டு போயிடாதீங்க. அது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. இந்த செக்இன் பேக்கேஜ் வந்து ஃபிளைட்டுக்குள்ள போயிடும். ஹேண்ட் லக்கேஜ் நீங்க கையில கொண்டு போறேன்னு சொன்னல, அதுல வந்து லேப்டாப், பவர் பேங்க், மொபைல் அந்த மாதிரி ஐட்டம் தான் கொண்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறாங்க, சென்னையில இருந்து மும்பை போறதுக்கு பாஸ்போர்ட் தேவையா, என்ற பாஸ்போர்ட் இல்லையா, உள்ள அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கேட்கறாங்க. இன்டர்நேஷனல் ட்ரிப் நீங்க பிளான் பண்ணா மட்டும்தான் பாஸ்போர்ட் தேவை. அதை விட்டுட்டு நம்ம நாட்டுக்குள்ள டிராவல் பண்றதுக்கு கண்டிப்பா பாஸ்போர்ட் தேவையில்லை. வேற ஏதாவது கவர்மெண்ட் ஐடென்டி கார்டு இருந்தா அதுவே போதும். அதாவது லைக் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இது மாதிரி வேற ஏதாவது கவர்மெண்ட் ஐடி இருந்தா மட்டுமே போதுங்க. பாஸ்போர்ட் இருந்தாலும் ஓகே தான், பட் அது மேண்ட்ரி கிடையாது. அதனால பாஸ்போர்ட் என்கிட்ட இல்ல, சென்னையில இருந்து நான் மும்பை போக முடியுமான்னு பயப்படவே வேணாங்க. டிக்கெட்டையும் புக் பண்ணியாச்சு, லக்கேஜும் ப்ராப்பரா பேக் பண்ணியாச்சு. நம்மளோட டிராவல் டேட் அன்னைக்கு வருது இல்ல, அன்னைக்கு ஒரு 2 அல்லாட்டி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயிருங்க. ரீச் ஆகிறப்ப உங்களோட ஐடி கார்டு வந்து கண்டிப்பா கொண்டு போங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இல்லாட்டி ஓட்டர் ஐடி இதுல ஏதாச்சும் ஒன்று கொண்டு போயிருங்க. கண்டிப்பா உங்களோட டிக்கெட்டோட பிரிண்டட் காப்பி கொண்டு போயிருங்க. பிரிண்டட் காப்பி என்கிட்ட இல்லை அப்படின்னா மொபைல் இருக்கு அப்படின்னா அதுவுமே போதும். கண்டிப்பா அதெல்லாம் கொண்டு போயிருங்க. ஒன்ஸ் நீங்க எல்லாமே ப்ராப்பரா கொண்டு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏர்போர்ட் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து இருப்பாங்க. அங்க வந்துட்டு உங்க டிக்கெட்டையும் உங்க ஐடி கார்டையும் கொடுங்க. அந்த செக் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ளேயே போக முடியும். கடைசியா நாம இப்ப ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டோம். ஏர்போர்ட்டுக்கு உள்ள வந்ததுமே உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர், அதாவது ஸ்பைஸ் ஜெட்டோ, ஏர் இந்தியாவோ அது மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து டிக்கெட்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க அந்த ஏரியாவுக்கு போனோம். அங்க போயிட்டு உங்களோட ஹேண்ட் லக்கேஜ் அப்புறம் செக்இன் பேக்கேஜ்லாம் வந்து ப்ராப்பரா ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி முடிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு டேக் வந்து மாட்டி கொடுப்பாங்க. வேற ஏதாவது தேவையில்லாத பொருள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூர்மையான பொருள் அப்புறம் ஈஸியா தீப்பற்றக்கூடிய பொருள் அதெல்லாம் கொண்டு போயிடாதீங்க. பேக்கை ஸ்கேன் பண்ணி முடிச்சதுமே அடுத்து நம்ம போர்டிங் பாஸ் தான் வாங்கணும். போர்டிங் பாஸ் வாங்குறது உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடரோட கவுண்டர் செக்ஷனுக்கு போங்க. அங்க போனீங்கன்னா உங்க டிக்கெட்டையும் ஐடி கார்டையும் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்சதுமே நம்ம கொண்டு வந்த ஹேண்ட் லக்கேஜ் அப்புறம் செக்இன் பேக்கேஜ் வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி செக்இன் பேக்கேஜ் வந்து 15 கிலோ தான் இருக்கணும், ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 kg தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா சார்ஜ் பண்ணுவாங்க. அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணி முடிச்சதுமே அட்லாஸ்ட் உங்களுக்கு வந்து போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. அதுதான் உங்களோட டிக்கெட். ஃபிளைட் டிராவலிங்ல வெப் செக் இன்னும் ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். இதோட சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா அது தனியா சொல்றேன். அதாவது ஃபிளைட் கிளம்புறதுக்கு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எந்த ஃபிளைட் புக் பண்ணமோ அவங்க வெப்சைட்ல போயிட்டு நம்ம ஆன்லைன்ல வந்து வெப் செக்இன் பண்ணுவோம்.
அதாவது நீங்கள் சீட்டு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். எனக்கு விண்டோ சீட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் ஆன்லைனில் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி கூட நீங்கள் வந்து அந்த சீட்டை புக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்போர்ட் இப்போ நம்ம போகிறோம், நம்மள மாதிரி ஒரு 1000 பேர் வருவோம். 1000 பேர் வந்து ஒரே லைனில் போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. அதனால இப்போ நான் ஆல்ரெடி வெப் செக் இன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன்பா, இதுதான் என்னோட ஐடி, சீட்டு கூட நான் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் நேராக உங்களுக்கு வெப் செக் இன் ஒரு தனியாக ஒரு கியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போயிட்டு நான் ஆன்லைன்லேயே பண்ணிட்டேங்க, நீங்கள் எனக்கு அது போர்டிங் பாஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னா அதிலே கொடுப்பாங்க. சில ஃப்ளைட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே வந்து உங்களுக்கு போர்டிங் பாஸும் வந்துடும். அவங்களோட ஒரு வாட்டி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு போகிறது ஈஸி. ஸோ அதுதான் வெப் செக் இன். போர்டிங் பாஸ் இப்போ கையில் வாங்கியாச்சுங்க. போர்டிங் பாஸ் நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஃப்ளைட்டுக்கான ஒரு டிக்கெட் தான். அதில் வந்து கேட் நம்பர்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தாமரை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2, பிளாட்ஃபார்ம் 3 அப்படின்னு போயிட்டு இருக்கும்ல. அது மாதிரி ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேட் 1, கேட் 2, கேட் 3 அது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த போர்டிங் பாஸில் தான் நம்ம எந்த கேட்டுக்கு போனோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே நோட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம அந்த கேட் நம்பர் நோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை வந்து செக் பண்ணுவாங்க. ஆயம்படத்தில் வந்து சூர்யாவனை செக் பண்ணுவாங்களே, அது மாதிரி தாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட் லக்கேஜ் வந்து கொண்டு போவீங்க. ஒரு 2-3 ட்ரேலாம் வச்சிருப்பாங்க. அந்த ட்ரேல உங்களோட ஹேண்ட் லக்கேஜ் வந்து நீங்கள் வச்சிட வேண்டியதான். உங்களோட வாட்ச், அப்புறமேட்டு உங்களோட பர்ஸு, உங்களோட மொபைல், உங்களோட பெல்ட், உங்கள் ஷூ எல்லாத்தையுமே கழட்டி ஒரு ட்ரேல வந்து நீங்கள் வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து உங்கள் பேக்கை வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களையுமே வந்து இப்படிலாம் கையெல்லாம் நிப்பாடி வச்சு எல்லாமே செக் பண்ணுவாங்க ப்ராப்பராக. ஸோ எல்லாம் அந்த செக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃப்ளைட் கிளம்புதுல அந்த இடத்துக்கு நீங்கள் அப்போ தான் கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்குள்ள இது அடுத்த செக்குங்க. இது முடிச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே போவீங்க. செக்யூரிட்டி செக் முடிஞ்சதுமே நம்ம ஃப்ளைட் எங்கே வருதோ அந்த கேட்டுக்கு வந்து போகணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேட் 3 மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் மறக்காம கேட் 3 போயிருங்க. நிறைய ஏர்போர்ட் வந்து சைலண்ட் ஏர்போர்ட்டுங்க, அதாவது அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க. நிறைய தமிழ் படத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோம்னா நிறைய பேர் ஃப்ளைட் வந்து கிளம்ப போகுது, சீக்கிரமா கூப்பிடுவாங்களா, அந்த மாதிரி சீனுக்கு இங்கே வேலையே கிடையாது. ஏன்னா அந்த சைலண்ட் ஏர்போர்ட் வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால உங்கள் கேட் என்ன நம்பரோ ஆன் டைம் கொஞ்சம் பேருங்க. ஸோ அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். நாம இப்போ ஃப்ளைட்டு கிளம்புற கேட்டுக்கும் வந்தாச்சுங்க. அதனால வந்த உடனே நம்ம எல்லாத்தையும் உள்ள விட்டுறாங்களா அப்படின்னா அதுவுமே கிடையாது. ஏன்னா ஃப்ளைட் வந்து ரொம்ப பெருசுங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோச் இருக்கும். S1 கோச், S2 கோச், S3 கோச் அது மாதிரி இருக்கும்ல. பட் எல்லா கோச்சுமே தனிப்பட்ட வழி இருக்கும். பட் ஃப்ளைட் எடுத்துன்னு வச்சுக்கலாம், முன்னாடி ஒரு என்ட்ரி, பின்னாடி ஒரு என்ட்ரி தான் இருக்கும். ஒரு 1000 பேர் டிராவல் பண்றோம்னா அட் அ டைம்ல எல்லாத்தையும் விட முடியாது. அதனால குழந்தைங்களையும் பெரியவங்களையும் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மள மாதிரி ஆளுங்களை கூப்பிடுவாங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி போர்டிங் பாஸ்ல தான் சீட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த ஆர்டர் படி தான் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல 1ல இருந்து 50 நம்பர் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 51ல இருந்து 100 நம்பர் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க சொல்ற ஆர்டர் படி தான் நாமளே உள்ள போக முடியும். கேட்ல இருந்து ஃப்ளைட்டுக்கு போற தூரம் ரொம்ப கம்மி தாங்க, நம்ம நடந்தே போயிடலாம். சில சமயம் ஃப்ளைட்டு கொஞ்சம் தூரமா இருக்குங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா சின்னதாக ஒரு வேனோ இல்லை சின்ன பஸ்ஸோ வச்சு நம்மளை கேட்ல இருந்து ஃப்ளைட்டுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. கடைசியாக நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறிட்டோங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே ஏர் ஹோஸ்டஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம எந்த சீட்டில் உட்காரணும் அப்படின்றதுக்கு கைட் பண்ணுவாங்க. அங்கே போய் நம்ம உட்காந்துக்கலாம். நம்ம ஒரு ஹேண்ட் லக்கேஜ் வந்து கொண்டு போவோம்ல, அதை வந்து நம்ம சீட்டுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே வச்சுக்கலாங்க. முதல் முறையாக ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுற நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி தான். நானே ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. எங்கே டாய்லெட் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது கூட எனக்கே தெரில. ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் 2 டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கும். நம்ம அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டோர் வந்து இப்படி புஷ் பண்ணி ஓப்பன் பண்ற மாதிரி தான் இருக்கும். இங்க நம்ம ஊர்ல இழுக்கிற மாதிரி இது மாதிரிலாம் இருக்காது. 2 சைடு புஷ் பண்ணாதான் அது ஒரு மடக்கிற மாதிரி இருக்கும். அது வழியா தான் நீங்க ஓப்பன் பண்ணணும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க ஏர் ஹோஸ்டஸ் கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. உள்ள போனீங்கன்னா டாய்லெட் வந்து முழுக்க வெஸ்டர்ன் ஸ்டைல தாங்க இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, வெஸ்டர்ன் ஸ்டைல தான் இருக்கும். அங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம், ஹேண்ட் வாஷ் அது மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்டும் ப்ராப்பரா இருக்குங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். அதையும் யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்து முக்கியமான விஷயம் சாப்பாடுங்க. ஃப்ளைட்டுக்குள்ள போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் நினைச்சுக்காதீங்க. டொமஸ்டிக் டிராவல்ல வந்து சாப்பாடு வந்து ஃப்ரீலாம் கிடையாது. நீங்க இன்டர்நேஷனல் ட்ரிப் போனீங்கன்னா சாப்பாடு வந்து ஃப்ளைட்டுக்குள்ளேயே கொடுப்பாங்க. சரி ஃப்ளைட்ல வாங்கிக்கலாம்னு தான் சொல்றீங்க, நான் அங்கே போய் வாங்கிக்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா ஃப்ளைட்டுக்குள்ள கண்டிப்பா காசு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏர்போர்ட்ல இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருக்கும். நானே ஒரு வாட்டி சென்னை ஏர்போர்ட்ல வந்து ஒரு டீ வாங்கினேன். ஒரு டீயோட விலை வந்து 150 ரூபாங்க. கண்டிப்பா டேஸ்ட்டும் சுத்தமா நல்லாவே இல்லை, அந்த அளவுக்கு மோசமா தான் இருந்துச்சு. அதனால நீங்க டிராவல் பண்றவங்க டைமை பேஸ் பண்ணி வீட்லயே சாப்பிட்டு வந்துருங்க. இல்ல இட்லியோ வேற ஏதோ ரைஸோ பார்சல் கூட கட்டிட்டு வந்துட்டு ஃப்ளைட் ஏறது முன்னாடி சாப்பிட்டு போயிருங்க. ஸோ காசும் மிச்சமாகவும் நம்ம வயிறும் நிறையும். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். ஏன்னா அந்த வாட்டர் பாட்டில் வந்து ஹேண்ட் லக்கேஜ் வந்து நீங்க கொண்டு போவீங்க. அதனால தண்ணி எல்லாம் கீழே ஊற்றிடுவாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு எம்டி வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துட்டு போங்க. ஏன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள நிறைய இடத்துல வந்து தண்ணி வந்து நீங்க பிடிச்சிக்கலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஏர்போர்ட்ல எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குங்க. அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க.
நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் முன்னாடியோ 30 நிமிஷம் முன்னாடியோ நம்ம செக்இன் பேக்கை எடுக்கிறதுக்கான பெல்ட் ஏரியா நம்பர் வந்து சொல்லுவாங்க. நிறைய படத்துல வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேக் வந்து ஏர்போர்ட்ல வந்து ஒரு ரவுண்டு தான் இருக்கும், அதில் பேக்லாம் வச்சு சுற்றிட்டே இருக்கும், எல்லாமே போய் எடுப்பாங்களா, அந்த ஏரியாவுக்கு பேர் தாங்க பெல்ட் ஏரியா. ஸோ செக்இன் பேக்கேஜ் எல்லாமே அங்கே தான் வரும். எந்த நம்பர் சொல்கிறாங்களோ அந்த ஏரியா நம்பருக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு உங்களோட பேக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பேக் வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நீங்கள் பொறுமையாக போய் எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. நம்ம பேக்கையும் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போனோம், இல்லை நம்மளோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எப்போ நான் போடுறது அப்படின்லாம் கவலையே பட வேணாம். எல்லா ஏர்போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் டாக்ஸிலாம் இருக்கும், இல்லை ஓலா ஊபர் ஸ்டாண்ட்லாம் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து ஆப் மூலியமாக கூட புக் பண்ணிக்கலாம், இல்லை அங்கேருந்து பக்கத்துலேயே தான் அதோட ஸ்டாண்ட்லாம் இருக்கும், அங்கே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்போ ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா பயப்படவே வேணாம். எல்லா ஏர்போர்ட்லேயுமே டாக்ஸி ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ பயப்படாமல் ட்ராவல் பண்ணி போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ப்ரொசீஜர் எனக்கு முன்னாடியே தெரியும், நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இதை பற்றி தெரியாத உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு ஏதாவது ட்ராவல் ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. ஸ்டே டியூன்ட்.